சென்னை அண்ணா சாலையில இருக்கிற செம்மொழி பூங்கால வந்து ஃப்ளவர் ஷோ நடக்குது. உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா இந்த வாட்டி பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே 2 வாட்டி நடந்திருக்கு. அது வந்து எல்லாமே வந்து இன்டோர்ல நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் அவுட்டோர்ல இந்த செம்மொழி பூங்கால பண்ணியிருக்காங்க. ரொம்பவே அழகா வந்திருக்கு. நான் இது மாதிரி ஃப்ளவர் ஷோலாம் வந்து ஊட்டி, கொடைக்கானல், அதுக்கப்புறம் இந்த பெங்களூர்ல இருக்கிற பொட்டானிக்கல் கார்டன்லலாம் வந்து பார்த்துருக்கேன். ஆனால் நம்ம சென்னை ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் இவ்வளோ அழகாக இவ்வளோ ஃப்ளவர்ஸ்லாம் வச்சுட்டு இப்படி ஒரு தரமான சம்பவம் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டு தமிழ்நாடு கவர்மெண்ட். இந்த ஃப்ளவர் ஷோவுடைய தீமே வந்து பார்த்திங்கன்னா, அந்த துபாயில் இருக்கிற மிராக்கிள் கார்டன் ஒன்று அங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு. அது மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் வந்து இங்கே பண்ணியிருக்காங்க. துபாய் அது ஒரு பாலைவனம். அங்கேயே வந்து ஒரு ஃப்ளவர் ஷோ பண்ணும்போது இங்கே நம்ம சென்னையில் வந்து ஏன் ஒரு ஃப்ளவர் ஷோ பண்ணக்கூடாது? ஒரு 10 நாள் தானே பண்ணுறோம், ஏன் இது மாதிரி நல்லா அதே மாதிரி தரமாக பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே அவங்க நினச்ச மாதிரியே இந்த ஃப்ளவர் ஷோ வந்து ரொம்பவே அழகாக வந்திருக்கு. நான் ஏற்கனவே செம்மொழி பூங்காவுக்கு அடிக்கடி போயிருக்கேன். அது ஒரு தனி ஒரு வைப். அங்கே வந்து சாதாரணமாகவே நல்லா தான் இருக்கும். இப்போது இந்த ஃப்ளவர் ஷோவோட இவ்வளோ ஃப்ளவர்ஸோடு பார்க்கும்போது ஒரு செகண்ட் நம்ம சென்னையில் இருக்குமா, இல்லை ஊட்டி, கொடைக்கானல் எங்கேயாவது ஒரு ஃப்ளவர் ஷோக்கு வந்திருக்குமா அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. இந்த ஈவெண்ட்டை பார்க்கும்போது இந்த ஃப்ளவர்ஸ்லாம் வந்து பர்மனெண்ட்டாக இங்கே இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு தான் தோணுச்சு. அங்கே இருக்கிற சில பேர்கிட்ட கேட்கும்போது இதெல்லாம் வந்து இங்கே வளராது, இங்கே வேணால் ஒரு 10 நாள் வச்சு மெயின்டைன் பண்ணலாம், பட் இங்கேயே பர்மனெண்ட்டாக வைக்க முடியாது இந்த வெதர் கண்டிஷனுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த அம்ப்ரெல்லா மாதிரி இருக்கிற இந்த ரெட் அண்ட் ஒயிட் ஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. ஊட்டியில் கூட நான் பார்த்தது கிடையாது. இங்கே மொத்தம் 12 லட்சம் பிளான்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து டெக்கரேட் பண்ணி இந்த 10 நாள் ஷோக்காக பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் பிளான்ஸ் வந்து சும்மா அடுக்கி வைக்காமல் அதை வச்சு நிறைய ஆர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து இங்கே ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. யானை மாதிரி, பட்டர்ஃப்ளை மாதிரி, கார் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பல விதமாக வந்து பண்ணியிருக்காங்க. நம்ம ஊரில் அடிக்கிற வெயிலுக்கெல்லாம் இந்த மாதிரியான ஒரு ஃப்ளவர் ஷோலாம் நம்ம ஊரில் நடத்த வாய்ப்பே இல்லைன்னு நினச்சதை சுக்குநூறாக உடைச்சிட்டாங்க. இது உள்ளே வந்து ஒரு ஓப்பனர் ஆடிட்டோரியம் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சுற்றி ஸ்டெப்ஸாக இருக்கும். அங்கே வந்து சில ஷோஸும் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. பொதுவாக இந்த சங்கமம் நிகழ்ச்சியிலலாம் வந்து அந்த கிராமிய டான்ஸ்லாம் வந்து பண்ணுவாங்க இல்லையா, அது மாதிரியான ஒரு டான்ஸ் ஷோலாம் அங்கே பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த ஃப்ளவர் ஷோக்கு என்ட்ரி ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா அடல்ட்ஸ்க்கு வந்து 150 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அதுவே குழந்தைங்களுக்கு 75 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் ஏதாவது கேமரா, அதாவது டிஎஸ்எல்ஆர் மாதிரி கேமரா எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அதுக்கு 200 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. வீடியோ கேமராவுக்கு 500 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. 150 ரூபீஸ் என்ட்ரி கொடுத்துட்டு போகிறது ஒர்த்தான்ற மாதிரி ஒரு செகண்ட் யோசித்தேன். ஆனால் உள்ளே போனதுக்கப்புறம் செம்ம ஒர்த்துன்னு தான் தோணுச்சு. இப்போ நம்ம மவுண்ட் ரோடு அண்ணா சாலை பக்கத்தில் இருக்குன்னு சொன்னால் என்னாலே நம்ப முடியல. துபாயில் இருக்கிற அந்த மிராக்கிள் கார்டனுக்கே கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அங்கே நான் அந்த மிராக்கிள் கார்டனுடைய வீடியோஸ்லாம் நான் வந்து பார்த்துருக்கேன். கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்குது. நான் போன டைமில் சரியான கூட்டம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்தாங்க. அவங்கள வச்சு வளைச்சி ஃபோட்டோ ஷூட் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க நிறையா பேரண்ட்ஸை. சுற்றி எல்லா பக்கமும் அது மாதிரி தான் நடந்துகிட்டு இருந்தது. செம்மொழி பூங்கா ஆரம்பித்த புதுசில் வந்து செம்மையாக இருந்தது. அதுக்கப்புறம் நடுவில் சில விஷயங்கள் வந்து பெருசாக ஒரு இம்ப்ரெசிவாக இல்லாமல் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஃப்ளவர் ஷோ மூலிமா ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. துபாயில் இருக்கிற அந்த மிராக்கிள் கார்டனோட என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் காசுக்கு 2000 ரூபீஸ் வரும். இங்கே அதே மாதிரி கிட்டத்தட்ட அதோட ரெப்ளிகானே சொல்லலாம். இங்கே வந்து அது 150 ரூபீஸ்க்கு பார்க்குறதே சீரியஸாகவே ஒர்த்து தான். இந்த ஃப்ளவர் ஷோட டேட் வந்து பார்த்திங்கன்னா February 10th ஆரம்பித்து February 19th வரையும் போகும். மேபி மக்களுடைய ரெஸ்பான்ஸ் பார்த்துட்டு இன்னுமே கூட எக்ஸ்டெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் வந்து இதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. நிறைய பேர் கூட்டமாக வராங்க. இந்த ஃப்ளவர் ஷோ ஆர்கனைசர்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது மாதிரியான ஒரு ஃப்ளவர் ஷோ வந்து மறுபடியும் டிசம்பரில் இங்கே நடத்த வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த யானை தாங்க ஹைலைட்டு. எல்லாருமே கூட்டமாக வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. எனக்கு ஃப்ளவர் ஷோவில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் வந்து சும்மா கண்டென்ட் எடுப்போம் அப்படின்ற மாதிரி தான் வந்திருந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்ததுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நீங்கள் சென்னையிலேருந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போயிடுங்க. February 19th வரை தான் இந்த ஷோ இருக்கும். நான் முருகன் சகோ. நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபுட் அண்ட் ட்ராவல் வீடியோஸ் தொடர்ந்து போட்டுக்கிட்டே வரும். ஏற்கனவே சென்னை சிட்டியில் நடக்கிற நிறைய இது மாதிரியான ஈவெண்ட்ஸ்லாம் வந்து கவர் பண்ணிட்டு வரோம். மேஜராக வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் நடக்கிற ஃபுட் ஃபெஸ்டிவல் வீடியோஸ்லாம் நிறையா நம்ம சேனலில் போட்டிருக்கோம். மற்ற வீடியோஸும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from முருகன் சகோ. Do subscribe to the channel guys. Bye.